ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரோடு கூட இடைபடுவாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் யாத்திராகமம் 1வது அதிகாரம் வசனம் 17 மற்றும் 21 நாம் வாசி கேட்போம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் வசனம் 17 மற்றும் 21. 17. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். 21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை சிந்திப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்டை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யாத்திராகமம் 1வது அதிகாரம் முழுவதையும் நாம் படிப்போம் என்று சொன்னால் இதனுடைய பின்னணி நமக்கு நன்றாக தெரியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ராஜாவாக யோசேப்பு இருந்தார். ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு ராஜாவாக இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் இந்த யோசேப்பு அழகாக சந்திச்சு அழகாக கொடுத்து கொண்டிருந்தார். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த யோசேப்பு மரித்து போய்விட்டாச்சு. அவர் இருந்த ராஜாவாக இருந்த அந்த ஸ்தானத்திலே ஒரு புதிய ராஜா ஒருவர் வந்து அமருகிறார். அவர் அமர்ந்த உடனே ஜனங்களை அப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மிகுதியாய் இருந்தார்கள். நல்ல பெருகி அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஏராளமானவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பலத்திருந்தார்கள். இந்த காட்சி எல்லாம் இந்த ராஜா பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு பெரிய பயம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, அடிமையாக அந்த எகிப்து தேசத்துல இவங்க இப்படி இருக்கிறாங்க, நமக்கும் பகைஞர்கள் இருக்கிறாங்க, அந்த பகைஞர்களோடு கூட இவர்களும் சேர்ந்து நமக்கு விரோதமாய் இவர்கள் போரிட்டால் இவங்க வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. அதனால இப்படி இவங்க பெருகக்கூடாது, இவங்க பலத்திருக்கக்கூடாது, இவங்களை பயங்கரமா ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா வந்து தீர்மானம் பண்ணுகிறார். பாருங்க, அதன் விளைவாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு விசாரணைக்காரர்களை வைக்கிறாங்க. அதுதான் நம்ம யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். பாருங்க, இந்த விசாரணைக்காரர் அவர்கள் மேல வச்சு அவங்கள பயங்கரமா ஒடுக்குறாங்க, அவங்கள நல்லா கண்காணிக்கிறாங்க. அப்படி ரொம்ப ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒடுக்கிய இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினாரோ அந்த அளவுக்கு இவர்கள் பெருக ஆரம்பிச்சார்கள். அதனால இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது.
பாருங்க, அவங்க சாந்து செங்கல் செய்கிற அந்த வேலையில அவங்கள பயங்கரமா ஒடுக்குறாங்க. வயல்ல வேலை பார்க்கிற அந்த வேலையில பயங்கரமா ஒடுக்குறாங்க. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருகிறது. நம்ம வாழ்வதை காட்டிலும் செத்து போனாலே நலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வராங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த காலத்துல இருந்த மருத்துவச்சிகளை இந்த ராஜா கூப்பிடுறாரு. அதாவது சிப்பிராள் பூவாள் என்று அழைக்கப்படுகிற மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அவங்களோடு பேசுறாரு. என்ன பேசுறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னா அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்க கொன்று விட வேண்டும், பெண் பிள்ளைகளா அவங்கள உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நைஸா பேசுறாரு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் இந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயன்படுறாங்க. எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கு பார்க்கும் பொழுது 21வது வசனம் விதமாக சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களது குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தலைக்காத ஒரு நிலைமை இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லப்படுது. தலைக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தலைக்கும்படி என்று சொன்னால் அதற்கு தலைத்தல் என்பது செழித்தல் என்று பொருள்படுகிறது. செழிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு அநேக குடும்பங்களை பாருங்க, செழுமையை நம்ம பார்க்கவே முடியலை. கணவர் நல்லா உழைக்கிறாரு, மனைவி நல்லா உழைக்கிறாங்க, பிள்ளைங்க நல்லா உழைக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிச்சம் எடுக்க முடியல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வும் கூட அவ்விதமாக இருக்கலாம். உங்க கணவர் நல்லா உழைக்கிறாரு, நீங்களும் நல்லா உழைக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் எல்லாரும் உழைத்து கொண்டு வந்து வீட்டுல கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனா உங்களுடைய கையில காசு நிற்கவே மாட்டேங்கிறது. நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை தலைக்கும்படிக்கு செய்தார். தலைத்தல் என்பது செழித்தல் என்று பொருள்படுகிறது. அது மாத்திரமல்ல, தலைத்தல் என்பது பூரித்தல் அல்லது மகிழ்ச்சி என்று பொருள்படுகிறது. பூரித்தல் அல்லது மகிழ்ச்சி என்று பொருள்படுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பாருங்க, ஒரு மகிழ்ச்சியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. நல்லா உழைக்கிறாங்க, கை நிறைய சம்பாத்தியம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க மகிழ்ச்சி என்பது இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு இருக்கிறது, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது இல்லை. இரவுல படுக்கும் பொழுது அவங்க ரொம்ப வேதனையோடு படுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் அவ்விதமாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் பூரிக்கும்படியாக மகிழ்ச்சியாக வைக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, தலைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்ச்சி அடைதல் என்று பொருள். வளர்ச்சி அடைதல். இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது இல்லாம இருக்கிறது. பிசினஸ் செய்யறாங்க, 10 வருஷமா 20 வருஷமா 40 வருடமான்னு சொல்லி அவங்க வைத்திருந்த அந்த பெட்டி கடையிலே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு வளர்ச்சி என்பது இல்லை. ஊழியம் செய்யறாங்க, ஊழியத்துல ஒரு வளர்ச்சி என்பது இல்லை. 5 வருஷமா ஊழியம் செய்கிறேன், 10 வருஷமா ஊழியம் செய்யறேன், 15 வருஷமா ஊழியம் செய்யறேன், 20 வருஷமா ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுடைய ஊழியத்துல வளர்ச்சி இல்லை. நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வளர்ச்சி, அதுதான் தலைத்தல் என்று, தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்பதற்கான பொருள். இந்த மருத்துவச்சிகள் உடைய குடும்பமானது தலைக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார். அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பமும்
தலைக்கும்படிக்கு செய்ய ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தெளிவா நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், 17வது வசனம், 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாருங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். நீங்க கடவுளுக்கு பயப்படணும். பயந்தீங்கன்னா உங்க குடும்பம் தலைக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். நீங்க பயப்படணும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். உங்களை என்னையும் படைத்த கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்த அந்த அன்பின் ஆண்டவருக்கு நீங்க பயப்பட வேண்டும். அதைதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய குடும்பமானது தலைக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். உங்க குடும்பம் தலைக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த நாட்களில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் மனுஷனுடைய வாழ்வானது அது தலைக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்த்தோம்னா நீதிமொழிகள் 8:13 விதமாக சொல்லுகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தீமையை வெறுக்கணும். தீமையான காரியத்தை நம்ம வெறுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற முதலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீமையை வெறுக்கணும். வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நீங்க தீமையை வெறுக்கிறீங்களா, இல்ல தீமையை விரும்புகிறீங்களா, விரும்பி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் தலைக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வானது தலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தீமையை வெறுக்க வேண்டும். நீங்கள் தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை வெறுக்க வேண்டும். வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இங்க பாத்தீங்கன்னா மருத்துவச்சிகள் அந்த தீமையை வெறுத்தாங்க. அந்த ராஜா, எகிப்தின் ராஜா வந்து சொல்றாரு, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடுங்க, பெண் பிள்ளைகள்னா உயிரோட வைங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை இடுகிறார். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் அந்த தீமையை வெறுத்தார்கள். அவர்கள் செய்யல. அந்த தீமையை ராஜா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதை செய்யல. தீமையை வெறுத்தாங்க. குழந்தையை அழிக்கல, அவங்க காப்பாற்றினாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக மனிதர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தீமையை விரும்புகிறாங்க. குழந்தைய என்ன செய்யறாங்க? அழிக்கிறாங்க. அவங்க வயிற்றுல குழந்தை வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? காசு கொடுத்து அழிச்சிருந்தாங்க. மருத்துவர் இடத்துக்கு பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை அழித்து விடுகிறார்கள். ஏராளமான சம்பவங்கள் தேசத்துல நடைபெறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அரசாங்கம் இதை செய்யக்கூடாது, தவறு என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட சில இடங்களிலே இப்படிப்பட்ட தவறுகள் நடைபெறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க இப்படிப்பட்ட காரியத்துல இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி உங்களுடைய வயிற்றில் வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த குழந்தைய நீங்க அழிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படாதீங்க. நீங்க அழித்தீங்கன்னா அது நீங்க தீமையை வெறுக்கலன்னு அர்த்தம். இதற்கு கட்டாயம் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. பிள்ளைகள் என்பது கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த தவறுகளை நீங்க செய்யாதீங்க. இன்னைக்கு அநேகருடைய குடும்பம் தலைக்காம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கருவை களைத்து விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள். இது கொலைக்கு சமம். மருத்துவர்களுக்கு நீங்க காசு கொடுத்து கொலை செய்ய நீங்க தூண்டுகிறீங்க, அவங்க கொலை செய்யறாங்க. இதற்கு 2 பேருக்கும் பங்கு உண்டு. இந்த தவறுக்கு கடைசி நாட்கள் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களிடத்திலையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதே நேரத்துல மருத்துவரிடத்திலையும் கணக்கு கேட்பார். எச்சரிக்கையா இருங்க. உங்க குடும்பம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க இந்த தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தீமையை வெறுக்க வேண்டும். அதுதான் இந்த மருத்துவச்சிகள் செய்தார்கள்.
கர்த்தருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தான். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று பொருள். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாயிருந்தார். முதல்ல பார்த்தோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள், தீமை வெறுத்தார்கள். இரண்டாவது பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல்தான் தேவனுக்கு பயப்படுதல். அவன் பாருங்க, கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் குழந்தை இல்லாம இருக்கிறான். மனைவி சாராளும் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர், ஆபிராமே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அவளுடைய வெளியே வந்து நிற்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததியானது இவ்வளவு வண்ணமாக இருக்கும், இவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இந்த ஆபிரகாம் அப்படியே ஆண்டவரை விசுவாசித்தான், நம்பினான். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார். இப்ப அந்த குழந்தை பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வளர்ந்து வருது. ஆண்டவர் மீண்டுமாய் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். பேசி சொல்றாரு, நீ மோரியா தேசத்திற்கு அங்க ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு கொண்டுட்டு வா குழந்தைய, எனக்காக பலி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனே பாருங்க, இந்த ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் அங்கு வருகிறான். பலி செலுத்தும்படியாய் வருகிறான். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலி செலுத்துவதற்கு நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்குது, ஆனா பலி செலுத்துவதற்கான ஆடு எங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கிறான். அப்ப பாருங்க, அந்த நேரத்துல கூட ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா, அதுக்கு தகன பலிக்கான ஆடை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவனை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அந்த இடத்துல படுக்க வச்சாச்சு. இப்ப கத்தி எடுத்து வெட்ட போறாரு. கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்பட்டான். தேவனுக்கு பயப்பட்டான். கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு பயப்படுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்க, அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்களா? ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படினா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பல விதங்கள்ல நம்மளோடு கூட பேசுகிறார். வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அந்த வேத புத்தகத்தில் இருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை யோசித்து பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு. உத்தமம். நீங்க பலி செலுத்துவதுதான் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறான்னு நினைக்காதீங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய குடும்பமானது தலைக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்க ஆபிரகாமை போல நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்லுறாரோ அதுக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படியணும்.
அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய குடும்பமானது தலைத்திருக்கும்படி செய்ய முடியும். உங்க குடும்பம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பார்த்தோம், தீமையை வெறுக்கணும். இரண்டாவது பார்த்தோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, உங்களுடைய குடும்பமானது தலைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 1-2 நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொர்நேலியு என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன். அவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டு கொர்நேலியுவை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, தேவனுக்கு பயந்தவனாக இந்த கொர்நேலியு இருந்தான். அப்ப தேவனுக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவன் தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்ல. அப்போ தேவனுக்கு பயப்படுதல் என்பது தர்மங்களை செய்வது தேவனுக்கு பயப்படுதல், தேவனை நோக்கி ஜெபிப்பது தேவனுக்கு பயப்படுதல். இந்த காரியத்தை இந்த கொர்நேலியு செய்தான். அன்பானவர்களை, இன்னைக்கு நீங்க தர்மம் செய்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால அந்நியரை நம்ம உபசரிக்கணும். அவன் தானம் தர்மங்களை அவன் செய்தான். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியு பார்த்தீங்கன்னா, அவன் யூதன் கிடையாது, அவன் ரோமன், யூதன் கிடையாது. இயேசுனாலே யாருங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த மனிதன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை செய்யணும். தானம் தர்மங்களை செய்யணும், எல்லாம் ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ண நீங்க பழகிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இதெல்லாம் பிரியப்படுகிறார். ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் ஜெபிக்க மாட்டான். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய குடும்பமானது தலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய 3வது காரியம், தர்மங்களை செய்யுங்க. தேவனை நோக்கி ஜெபிக்க நீங்க பழகிக்கொள்ளுங்க. நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, தர்பியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட நம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி நீர் செய்தீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தில் உமக்கு பயந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். தலைத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது செழித்தல், அது பூரித்தல், அது வளர்ச்சி அடைதல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா, நாங்கள் அனைவரும் உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாங்கள் தீமையை வெறுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் தாரும். அப்பா, அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, ஆபிரகாமை போல நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, தானம் தர்மங்களை செய்வது, தேவனை நோக்கி ஜெபிப்பது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரே கொர்நேலியு போல நாங்கள் தானம் செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே தர்மம் செய்கிற பிள்ளைகளாக, தேவனையே நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவதற்கு எங்களுக்கு அருள் தாரு சுவாமி.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, நம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.